எனக்கு இது சரியா வரும்னு தோணல. கப்பல் வேலை நான் கப்பல் வேலை வேணாம், எனக்கு எந்த வேலையும் வேணாம், படிச்சது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. சரி இப்ப நான் வந்து என்டர்பிரனர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்னது என்டர்பிரனர்? அதுவே உன் வாயில வரலையே. ஏன்? அது என்டர்பிரனர் இல்லடா, ஆண்டர்பிரனியூர். தொழிலதிபர் தமிழ்ல சொல்லு. அந்த மாதிரி தொழிலதிபர் போறேன். என்ன பண்ண போற? ஹோட்டல் வைக்கலாம்னு இருக்கேன். ஹோட்டல் வைக்க போறியா? ஹோட்டல் மாஸ்டர் ஒருத்தர் பேசியிருக்கேன், நான் ஊர்ல இருக்காரு, தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர், அவர் வரேன்னு சொன்னாரு. வரேன்னு சொன்னாரா? ஆமா, நல்ல செம்ம மாஸ்டர். அவர் கூட இன்னும் 2-3 பேர் வராங்க, வந்தீங்க போட்டு கடையை போட்டு உட்காந்துடலாம்னு. போட்டு உட்காந்துலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன டிஷ் எல்லாம் போடுவேன்? டிஷ் என்னன்னா பிரியாணி போடுவேன், பிரியாணி, பரோட்டா, தோசை, நைட்டு தோசை, கல் தோசை, எல்லாமே பண்ணலாம்னு இருக்கேன். பண்ண முடியாது. ஏன்? சிஎன்ஜி எல்பிஜின்னு எல்லாமே தட்டுப்பாடா இருக்கு, கேஸ் தட்டுப்பாடு. இருக்கிறவனே ஹோட்டலை மூடிட்டு ஊரு பக்கத்து போய் ஏதாவது பொழப்ப பார்க்கலாம்னு பாத்துக்கிருக்காங்க. இவர் வெளியூர்ல இருந்து இங்க வந்து இப்பதான் ஹோட்டல் கடை போடலாம்னு யோசிச்சிருக்காரு. இதுவும் நடக்காதா? நடக்காது. எப்படி பண்ணுவேன்? எல்பிஜி தட்டுப்பாடு. என்ன, நான் ஏதாவது ரூட்டை கண்டுபிடிச்சு வந்தேன்னா அங்க ஏதாவது தடை போட்டா என்ன பண்றது? வாழ்க்கையில முன்னேற முடியாது இருக்கு. நாங்க என்ன பண்றது? எல்பிஜி தட்டுப்பாடு, ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய பேர் இப்படிதான் ஊர்ல இருந்து கிளம்பி இது மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், இந்த மாதிரி இட்லி கடை வைக்க போறேன், தோசை கடை வைக்க போறேன், பிரியாணி கடை வைக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க முடிவு பண்றாங்கல்ல இல்லையா, கூட இருக்கிறவங்க எதனா ஒன்று உசு பேத்தி நீ இதை பண்ணு அதை பண்ணு, பிசினஸ் பண்றமாப்பில நீ வந்து லைஃப்ல நல்லா வருவ அப்படி இப்படின்றாங்க. பிசினஸ் பண்ணா எல்லாம் பண்ணதே வேற, திரும்ப திரும்ப பரோட்டா கடை வைக்கிறது. இவர் வார் வந்தது, எல்பிஜி தட்டுப்பாடு ஆச்சு, கேஸ் கிடைக்கல, கேஸ் கிடைச்சாலும் அவங்க எல்லா பொருளையும் விலை ஏற்றி விற்கிற மாதிரி ஆகும். பொருளும் எல்லாருக்கும் வந்து விலை அதிகமாக கிடைக்கும், அதனால நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னமும் நிறைய பேர் அப்படிதான் எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணும், எதனா ஒன்று வாங்கி ஹோட்டல் வைக்கணும், இல்லை காரு வாடகைக்கு வாங்கி கேப் மாதிரி விடணும், அப்படி இப்படின்னு நிறைய பேர் இது பண்ணுறாங்க. எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுங்க, நல்லது தான், ரொம்பவுமே நல்லது. அது நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸை வந்து ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசித்து அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை தொடங்குறதுங்கிறது வந்து ரொம்பவுமே நல்ல விஷயம். சரி, ஓகே மக்களே, அதே போல் வந்து நம்ம சேனல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூட இருக்கிற லைக் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டுங்க.